ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அதிமுக்கியமான கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோயில் எந்த கோயில்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில் தான். இந்த திருநள்ளாறுக்கு யாரெல்லாம் போகலாம் யாரெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து வேறுபாடு நமக்குள்ளெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கோவிலில் எனக்கு நடந்த சில அதிசயமான சம்பவத்தை பற்றி நான் சொல்லணும். முதல்ல ஒரு சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னா, நான் ரொம்ப இளவயதாக இருக்கும் பொழுது, அப்போ டீனேஜ் முடிகிற காலம். அந்த காலத்திலேயே நான் கோயில்னு சுற்றிட்டு இருப்போம். நானும் என்னுடைய நண்பரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் திருநள்ளாறு போகலாம் அப்படின்னு திருச்சியிலேருந்து போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு அப்போ அந்த அறிவெல்லாம் இல்லை. அப்போ மொபைல் ஃபோன் இல்லாத காலம். மொபைலில் எவ்வளோ நேரம் ட்ராவல் டைம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு தெரியாது. இந்த கோயில் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாட்டுக்கு வந்தோம். ஏதோ ஒரு பஸ்ஸு கிடச்சிது. திருநள்ளாறுன்னு ஏறிட்டோம். ஏறி இரவு 9, 9:15, 9:30 ஆகிடுச்சு. கோயில் சேரலை. வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். கோயில் எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்க அப்படின்னு கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க, கோயிலெலாம் 8 மணிக்கெல்லாம் அடைச்சிடுவாங்களேப்பா அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி பகீர்னு ஆகிடுச்சு. அப்பயே மணி 9, 9:30 கடந்துருச்சு. நாங்கள் சாப்பிடல, வேற பசி வேற வந்துருச்சு ஒரு பக்கம். சரி, எங்கேயாவது போய் இறங்கி எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா கோயிலே இல்லைங்கிறாங்க. அப்புறம் எங்கே சாப்பிட்டுட்டு போகிறது, நேராக போயிடலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பரும் ஒரு 9:30 மணி போல் அங்கே இறங்கணும். இறங்கி அப்படி இப்படின்னு சொல்லி கோயிலை கண்டுபிடிச்சி போய் கோயிலில் சேர்கிற நேரம் பார்த்தா கோயில் திறந்துருக்கு. ராத்திரி 10 மணி குறையாமல் இருக்கும். ஆனால் கோவில் திறந்துருக்கு. என்னன்னு விசாரித்தா அன்றைக்கி சிவராத்திரியாம். எங்களுக்கு அது கூட தெரியாது. சிவராத்திரி நைட்டு முழுச கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் போனோம். நல்லா தரிசனம் பார்த்தோம். தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கு பசி வேறு வந்துருச்சு. இப்போ இந்த பசியில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வெளியே பார்க்குற நேரத்தில் வெளியே ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது. அந்த ஹோட்டலில் எதுவுமே இல்லை சாப்பிட அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோம். அங்கேயும் ஹோட்டலில் எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது, பசி, ஆனால் பயங்கர பசி. அப்போது பசியோடய ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நம்ம பஸ் ஏறிடலாம் அப்படின்னு பார்த்தா நைட்டு பஸ்ஸு இருந்தது. அந்த நேரத்துலையும் அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ற நேரத்தில் எங்கள் கூட ஒருத்தர் உட்காந்தார். ரொம்ப வயதானவர். அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி கோயிலில் கொடுத்தாங்க பிரசாதம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தது தான், அதனால் பார்சலாகவே கட்டி கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா இருக்குது தம்பி, நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். எங்களுக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, நாங்கள் பசியில் இருக்கோன்றது அவர்கிட்ட சொல்லலை. அவராக கேட்குறாரு, இது விட்டால் வீணாக போயிடும் தம்பி, காலையில் இது வீணாக போயிடும், நீங்கள் சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்டுட்டேனாரு. கரெக்டாக உள்ளேருந்து எங்களுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்தாரு. நாங்கள் சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த சனீஸ்வரர் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்டாரா அப்படின்றது என் நண்பருக்குள்ளே நாங்கள் பேசிக்கிட்டோம். இல்லைப்பா, சனீஸ்வரர் நமக்கு தேவையானது கொடுத்துட்டாரு, இனிமேல் நமக்கு நல்ல காலம்தான் அப்படின்ட்டார். இதுக்கு உண்டான காரண காரியம் எனக்கு அந்த காலத்தில் தெரியாது. பிற்காலங்களில் நான் ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் இதுக்குண்டான காரணம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்னா, என்னுடைய போஜன ஸ்தானாதிபதி சனியோடு சேர்ந்து தான் உட்காந்துருந்தார். அதுலேயும் குறிப்பாக மிதுனத்தில் உட்காந்துருந்ததுனால இந்த இடம் நமக்கு ஒரு குறுகிய தூர பயணம் காலபுருஷனுக்கு. அப்போது இந்த நேரத்தில் பயணமாகிற நேரத்தில் இந்த போஜன ஸ்தானாதிபதியாக வந்ததுனால, சனீஸ்வரர் கோயில் போயிட்டு வந்ததுனால நமக்கு இது கிடச்சிது அப்படின்னு நான் பின்னாடி நானாக தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த கோயிலில் இன்னும் 2 சம்பவங்கள் உண்டு. ஒரு சம்பவம் என்னென்னா, என்னுடைய குருநாதரோட நான் இந்த கோயிலுக்கு நான் போக வேண்டிய ஒரு நேரம் வந்தது. வேறு ஒரு ஹோமத்துக்காக போகிறோம். அந்த ஹோமத்துக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு அப்போ அந்த கோயிலில் சிறப்பு தரிசனம். ஏன்னா என் குருநாதர் மிகப்பெரிய ஆள் தமிழ்நாட்டில்ங்கிறதுனால அங்கே சரியான ராஜ மரியாதை கொடுத்தாங்க. அவரோட சேர்ந்து நெல்லுக்கு பாய்றது புல்லுக்கும் பாயுன்ற மாதிரி எனக்கும் அதற்குண்டான தரிசனம் மற்ற விஷயங்கள்லாம் கிடச்சிது. பிரசாதத்தோடு வாங்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. அப்போ என் குருநாதர்கிட்ட சொல்கிறேன், ஐயா நான் கிளம்புறேன், கிளம்பும்போது சூரியனுக்கு உண்டான ஸ்தலம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, அதையும் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னார். ஏன்னா என்னுடைய ஜாதகத்தில் இந்த 2 கிரகமும் சேர்க்கை பெற்றிருந்தது. அப்போ அவர் அப்படியா சரி அப்படின்னாரு. அப்புறம் கிளம்புற நேரத்தில் என்ன சொன்னார், அந்த கோயில் போக வேண்டாமே, நேராக போயிடுங்க, ஊருக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் நேராக போயிடுங்க அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டானா கூட என் மனசுக்குள்ளே இல்லை நம்ம அங்கே போயிடுவோம், டைம் கொஞ்சம் லேட்டானா என்ன, நம்ம பார்த்துட்டே போயிடலாம். பார்த்துட்டு போகும்போது நம்ம
நமக்கு இந்த கிரகம் சேர்க்கை இருக்கிறதுனால நமக்கு நல்லா வேலை செய்யும் அப்படின்னு ஒரு தப்பாக முடிவெடுத்தேன். அப்போ தப்பாக முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பேச்சை மீறி அந்த கோயிலுக்கு போனேன். போயிட்டு சாமி தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன படி தான், ஒரு 4-5 படி தான். அந்த படி இறங்கும் போது கால் வந்து எனக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆகி நலுக்குன்னு ஒரு சத்தம் வேற வந்தது கால். அதுக்கப்புறம் கால் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அங்கேருந்து நகரவே முடியல. நான் கூட ஒருத்தரோட போயிருந்தேன் வேற, அவரை தோளில் பிடிச்சிக்கிட்டு தான் நான் அங்கேருந்து நகர்றேன். இது என்ன குடும்பம்னா, கார் நான் தான் ஓட்டணும், என் கூட வந்தவருக்கு கார் ஓட்ட தெரியாது. இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். அந்த இடத்துல போய் உட்காந்துட்டோன்னே எனக்கு ஒரு யோசனை. இவர் சொன்னது திருநள்ளாறு போயிட்டு சூரியனோட கோயில் போக வேண்டாம் அப்படின்னு இவர் சொன்னதை நம்ம தான் கேட்காம விட்டுட்டோம். என்னதான் இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவர். அதுவும் இல்லாமல் இப்படி நம்ம பாதத்தில் அடிபட்டதுக்கு காரணம் சனி பாதத்துக்கு அதிபதி. அது ஒன்று எல்லாருக்கும் தெரியும். இப்போ சனியும் சூரியனும் சேரும்போது உடம்புல எங்கெல்லாம் பிரச்சனை வரும், அதுலேயும் காலில் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. இப்போ இப்படி ஒரு சிக்கலில் சிக்கிட்டேன். அங்கேருந்து நகர முடியல, வலி, சரியான வலி. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்டோன்னே, அவர் பக்கத்தில் ஏதோ ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்லேருந்து ஒரு ஆக்டிங் டிரைவர் அனுப்புகிறேன், நீ அது வரைக்கும் அங்கே காத்துருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அந்த டிரைவர் வந்து சேர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2-2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் ஓட்டி கொண்டு வந்து என்னை சென்னை வரைக்கும் என்னை ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் அவர் பஸ்ஸில் கிளம்பி போனார். எனக்கு இது ஒரு தீராத வடுவாக இருந்தது. என்ன குருநாதர் சொல்லி நம்ம கேட்காம இந்த மாதிரி பாதத்தில் அடிபட்டுச்சு. இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போகலாம், யாரெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை வரும் இல்லையா? இந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம யார் வேணால் போகலாமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் போகலாம். ஆனால் அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து தான். ஏன் ஜாதக பிரகாரம் நான் ரிஷப லக்னம்னா எல்லாருக்கும் தெரியும், ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து யோகத்தை தான் செய்வான். அதனால் சனியினுடைய கோயிலுக்கு நம்ம போகிறோம், அதெல்லாம் நல்லது. ஆனால் அதோடு சேர்த்து சூரியனுடைய கோயிலுக்கும் நம்ம போகிறது வந்து உண்மையிலே அது ஒரு தவறான விளைவை ஏற்படுத்தும். இப்போ திருநள்ளாறுலேயே சிவன் இருந்தால் கூட அதை தவிர்த்து வேறு ஏதாவது சிவன் கோயிலுக்கு போனாலும் இதே சிக்கல்கள் நம்ம உருவாகிறத கண்கூட பார்க்கலாம். மேலும் வேறு யாரெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தா, இன்னும் சிலர் போகக்கூடாது. இவங்க யாருன்னா, சூரியன் எந்த ராசியில் நிற்கிதோ அதை கோச்சார சனி தற்சமயம் பார்த்துட்டு இருக்க காலம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் மட்டும் போகிறத தவிர்த்திடணும். இது ரொம்ப அதிமுக்கியம். எந்த ராசியில் உங்களுக்கு சூரியன் இருந்தாலும் சரி, கோச்சார சனி அதை பார்வை செய்துக்கிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் போனீங்கன்னா தேவையில்லாத விளைவுகள் ஏற்படும். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எங்களுக்கு நல்லா இருந்தது, இந்த கோயில் போயிட்டு வந்த பிறகு எங்களுக்கு நிறைய சிக்கல்களை அனுபவித்தோம், அதனால் நாங்கள் அதுக்கப்புறம் திருநள்ளாறு போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோயில் மேலே உள்ள தப்பா அப்படின்னு பார்த்தா கோயில் மேலே உள்ள தவறு கிடையாது. சனீஸ்வரர் எல்லாருக்கும் எல்லாமும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இயங்குவாரே தவிர ஆளுக்கு ஒரு மாதிரி இயங்க மாட்டார். ஆனால் எந்த காலகட்டத்தில் போகணுன்றது ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு நமக்கே நம்ம தகப்பனார்ட்டையோ யார்ட்டையோ பணம் கேட்கணும், ஒரு செலவுக்கு வாங்குறீங்க. எந்த நேரத்தில் அப்பா நல்ல மூடில் இருப்பாருன்றதை பார்த்து நம்ம போய் கேட்குறோம் இல்லையா? அவர் கோபத்தில் இருக்க நேரத்தில் போய் கேட்டோம்னா கிடைக்குமா? அப்போது எல்லாமே கால நேரம் அறிஞ்சு தான் செய்கிறோம் இல்லையா? இந்த ஜோதிடமும் திருநள்ளாறு கோவிலும் அதே மாதிரி தான். எந்த காலத்தில் போனால் உங்களுக்கு உயர்வு அப்படின்னு பார்த்தா, உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த சனியை கோச்சார சனி பார்க்கணும். அதாவது சனி தன்னைத்தானே பார்த்துக்கணும். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள சனியை கோச்சார சனி பார்க்கணும். இவங்க போகலாம். ஆனாலும் இவங்க லக்னத்துக்கு சனி நல்ல பாவத்துக்கு அதிபதியாக இருந்தாருன்னா இன்னும் கூடுதல் பலன். இது எப்படி, இது அனுபவத்தில் இதெல்லாம் சரியாக வருதா அப்படின்னு பார்த்தா, இது அனுபவத்தில் அனுபவித்து ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயமும் எனக்கு தெரியும். என்னென்னா, தன்னுடைய மகன் அவர் வந்து கோயில் போகிறோம், வாங்க திருநள்ளாறு போகிறோம் வாப்பா அப்படின்னு சொல்லி மகனை கூப்பிட்ருக்கார். மகன் வரவே மாட்டேன்றாரு. அவர் கல்லூரி படிப்பு படிக்கிறதுனால அவர் மகன் வரவே இல்லை. இவர் விடாப்படியாக நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி மகனை அழைச்சிட்டு போயிருக்கிறாரு அந்த கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு வந்து வீடு சேர்ந்த உடனே அந்த பையன் வந்து நண்பரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் 2 வீலர் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டார். இவர் கிளம்பி போனவர் வீடு வந்து சேரலை. வழியில் எங்கேயோ பேரிகேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல அவரோட பைக் மோதி அவர் விபத்துக்காக அவருடைய கால் வந்து 2 துண்டாக உடஞ்சி போச்சு, எலும்பு உடஞ்சி போச்சு. இப்படியான சூழ்நிலையில் அவர் ரொம்ப ஒரு கஷ்டம். என்னடா இந்த கோயில் போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரியான ஒரு சிக்கல் உருவாச்சே அப்படின்றது பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இதுக்குண்டான விளக்கம் கேட்டார். இந்த கோயில் போயிட்டு வந்தோடனே இப்படி ஆச்சு, எதனால சார் அப்படின்னு பார்த்தா, அந்த பையனுடைய ஜாதகத்தில் 12ஆம் வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கு. அவனுடைய லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சூரியன். கோச்சார சனி அந்த சூரியன் மேலே தான் நிற்குது.
அந்த நேரத்தில் தான் இந்த பையனை வந்து அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, வாகன ஸ்தானாதிபதி சூரியனாக வேற வந்து உட்காந்துருக்கிறான். வாகன ஸ்தானாதிபதி சூரியனாகி சனியும் சூரியனும் சேர்க்கப்பட்டு அந்த கோச்சார நேரத்தில் இருந்ததுனால அந்த கோயில் போயிட்டு வந்தோன்னே அந்த பையனுக்கு விபத்து ஏற்பட்டது. இப்போது இதில் 2 கேள்வி எழும். இது தற்செயலாக நடந்ததா, இல்லை இந்த கோயில் போயிட்டு வந்தோன்னே இது நடக்குதா அப்படின்னா, இது கோயில் போயிட்டு வந்தோன்னே தான் நடக்குது அப்படின்றது இதுதான் இதுக்கு உதாரணம். இதை விட எப்படி உதாரணம் வேணும்? இந்த கோயில் போயிட்டு வந்தோன்னா இந்த காரியம் நடக்குதுன்னா இந்த கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது. ஜோதிடம் உண்மை பொய்ன்னு பேசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்படி ஒரு அமைப்பு உள்ளவங்க பொய்ன்னு சொல்கிற ஆளை கூட அனுப்பி பாருங்கள், அவங்க போயிட்டு வரட்டும். இந்த மாதிரியான சூழலை அவங்க சந்திப்பாங்க. இது எந்த இடத்துல அந்த சனி எண்ணத்தை கொடுப்பாரோ அதுதான். எல்லாருக்கும் கால் உடையணும்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டியவராக இருப்பார், ஒருத்தர் உறவுகளை கொடுக்க வேண்டியவராக இருப்பார், ஒருத்தருக்கு திருமணத்தை கொடுக்க வேண்டியவராக இருப்பார். இதிலெல்லாம் சிக்கலை உண்டு பண்ணும், நிச்சயம் உண்டு பண்ணும். இது அனுபவத்தில் பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு எல்லாரும் போகலாம், ஆனால் எப்போ போகணுன்றது ரொம்ப முக்கியம். சனீஸ்வரர் கோயில் என்ன கிரகம், அந்த திருநள்ளாறு கோயில் என்ன கிரகம், இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாரும் உணர்ந்த ஒரு விஷயந்தான். நீங்களும் உங்களுக்கு சரியான காலகட்டம் வரும் காலத்தில் உங்களுடைய ஜென்ம சனியை கோச்சார சனி பார்த்து உங்கள் லக்னத்துக்கு அவர் நல்லவராக இருந்தால் நிச்சயம் அந்த கோயிலுக்கு போகலாம். நிறைய நல்ல பலன்களும் உங்களை வந்து அடையுன்றதை சொல்லிக்கிட்டு மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.